ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம வால்மீகி ராமாயணத்துல அடுத்த பகுதிக்கு போறோம், சுந்தரகாண்டம். இப்போ அனுமன் வந்து ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு அனுமனுக்கு. சுக்ரீவன் அவனோட வானர ஆர்மி இருக்காங்கல்ல, அங்கதான் வந்து தலைவனா வச்சுட்டு அனுமன், ஜாம்பவான் அப்புறம் மற்ற கூட வானரங்களை கூட்டிட்டு தெற்கு பகுதிக்கு போறாங்க. அங்க சம்பதி மூலியமா இந்த கடலை கடந்தா லங்கா வரும். லங்கால தான் ராவணன் வந்து சீதா மாதாவை கடத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருச்சு இப்போ ஹனுமனுக்கும் அவங்களோட வானர கூட்டத்துக்கும். இப்போ ஜாம்பவான் ஆல்ரெடி நமக்கு இதெல்லாம் கிஷ்கிந்தால பார்த்தது தான், கிஷ்கிந்த காண்டத்துல. ஜாம்பவான் ஆல்ரெடி ஹனுமானுக்கு வந்து நினைவுபடுத்திடுறாங்க ஹனுமானோட சக்தி என்ன, திவ்யமான சக்தி என்ன அப்படிங்கிறத சொல்லி. இப்போ ஹனுமன் தான் தகுதியான ஆள், இந்த கடலை கடந்து போய் சீதாமா அங்க இருக்காங்களா, உயிரோட தான் இருக்காங்களா, எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து தகவலை திருப்பி போய் கிஷ்கிந்தால ராமன் கிட்ட சொல்லணும். அதுக்கு ஹனுமன் தான் தகுதியான ஆள்னு செலக்ட் பண்ணி இப்போ ஹனுமனை போக சொல்றாங்க. ஹனுமனுக்கு அந்த சந்தோஷம், அந்த என்கரேஜ்மெண்ட் எல்லாம் கிடைச்சு ரெடியாகி மவுண்ட் மகேந்திரா, அந்த மகேந்திர மவுண்டைன், அந்த மலையிலிருந்து இப்போ லீப் பண்ண போறாரு, தாண்ட போறாரு. எதைய, அந்த கடலை. இப்போ தாண்டும் போது என்ன ஆகுதுன்னா, போறாரு, ஒரே ஒரு ஜம்ப் பண்ணி போகணும், எங்கேயும் நிக்க கூடாது அப்படின்னு ஒரு சத்திய வாக்கு எடுத்துக்கிறாரு. ஏன்னா ராமன், இதுதான் பக்தனோட ஒரு பக்தன் ஓட ஒரு அந்த யுக்த வைராகியம்னு நம்ம பார்த்தோம்ல. என்ன கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராகிய உச்சத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிருஷ்ணருக்கு நம்ம சேவை பண்ணும்போது, ராமரோ கிருஷ்ணரோ அவங்களுக்கு நம்ம சேவை பண்ணும்போது, அந்த பக்தி பண்ணும்போது நம்மளோட எப்படி இருக்கணும்னா, நம்ம ஒரு வைராகியத்தோட இருக்கணும். எது செஞ்சாலும் அது பகவானுக்காக செய்யறோம் அப்படிங்கிற அந்த மனதுல அந்த பக்குவம் இருந்தா தான் நமக்கு. இப்ப ஹனுமானை பார்க்க போற இந்த காண்டத்துல எத்தனை சவால்கள் வரும், எத்தனை சோதனைகள் வரும், ஆனாலும் அவரோட ஒரே நோக்கம் என்னன்னா ராமருக்கும் மதர் சீதாக்கும் சேவை பண்ணணும் அப்படிங்கிறதுனாலதான் அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா திரும்பி வருவாரு. இல்ல அவருக்கு சில தடங்கள் வருது, நான் போதும் இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு நின்னுட்டாலோ, சோதனைகளை வந்து நான் சவால்களை ஏத்துக்க முடியாது அப்படின்னு அதோட அவரு யூனோ ஒரு டிசப்பாயிண்ட், ஒரு எப்படி சொல்றதுன்னா ஏமாற்றத்தோட, இதுக்கு நான் பகவானுக்காக தான் செய்யறேன், ஆனா பகவானே எனக்கு இத்தனை சோதனைகள் கொடுக்குறாரு, இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது, இவ்வளவுதான் என்னோட சக்தின்னு அவரு நிக்கல. அவர் அதை நோக்கி போய்கிட்டே தான் இருந்தாரு. அவரோட சத்தியம் என்ன பண்ணாரோ அதை நோக்கி போயிட்டே இருந்தாரு. இப்ப லங்கா தான் அவரோட நோக்கம், குறிக்கோள், அந்த டெஸ்டினேஷன் அப்படின்னா, போய் சேர வேண்டிய இடம் அப்படின்னா அதை நோக்கி தான் போனாரு. இப்ப நமக்கும் அதே மாதிரிதான், பகவானோட பக்தியோட பிரேம பக்தியை தான் நம்ம அடையணும் அப்படின்னு நோக்கி போறோம். இப்போ நம்ம வைத்திய சாதன பக்தி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நிறைய இப்ப நம்ம சாதனம் பக்தினா என்னன்னா, இப்ப டெய்லிக்கும் நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன கைங்கரியம், பகவானுக்கு செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து சேர்த்தி அது அப்படியே நம்மளை பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி நம்மளை வந்து இயற்கையாவே பகவானுக்காகவே வாழ வச்சிரும். இப்ப நமக்காக வந்துட்டு இருக்கோம். இப்போ என்ன மாதிரி சில பேர்னு வச்சுக்கோமே, இப்ப நமக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, எப்ப நம்ம பகவானுக்காக வாழ்றோம் அப்படின்னு நம்ம மனதை மாத்திட்டு அவருக்காகவே எல்லாத்தையும் செய்யறோமோ, அது என்னன்னாலும் சமைச்சாலும் சரி, ஒரு விஷயம் கடைக்கு போனாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, பகவானை வந்து நடுநிலையில வச்சு நம்ம பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கை வெற்றிகரமா தான் அமையும். இப்ப அதுதான் ஹனுமனுக்கும் நடக்குது. இப்ப போற வழியில மைனாக்கா அப்படிங்கிற ஒரு மலை வந்து கடலுக்குள்ள இருந்து எந்திரிச்சு வருது. வருணனோட இப்ப வந்து கடல் தண்ணிக்கெல்லாம் யாரு ப்ரிசைடிங் டீட்டி, யாரு பகவான் அப்படின்னா வருணன். வருண தேவரோட ஆணைப்படி இந்த மைனாக்கா அப்படிங்கிற அந்த மலை வந்து மேல வருது. இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு டைம்ல எல்லா மலையிலுமே ரெக்கைகள் இருந்துதான். அது எப்ப பார்த்தாலும் அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருக்கும்போது இந்திராவுக்கு வந்து இதனோட ஆபத்து வந்து முன்கூட்டியே தெரிஞ்சதுனால, ஏன்னா மலைகளுக்கு ரெக்கை இருந்தா அது கீழே விழுந்துருச்சுன்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு சமயங்கள்ல கீழே விழுந்தாலோ, ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்ததுன்னா, அது மலை எவ்வளோ உயரமாவும் எவ்வளோ ஹெவியாவும் இருக்கும், அது ஆபத்து தான் அப்படிங்கிறதுனால எல்லா மலைகளுக்கும் உள்ள ரெக்கைகளை அவரு வெட்டிட்டார் இந்திரன். ஆனா இந்த மைனாக்கா மட்டும் ஓடி ஒளியற வரும்போது வருணன் வாயு தேவர் அவரை காப்பாத்தி அந்த மைனாக்காவை வந்து இந்த தண்ணிக்குள்ள போய் இருந்த கடலுக்குள்ளன்னு சொல்லி புடிச்சு அமுத்துவோம். அப்ப அது வாயுதேவன் புத்திரன் ஹனுமான், அதுவும் ராம சேவையில இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணும், ஏதாவது நம்மளும் ஒரு சின்ன சேவை பண்ணணும்னு மலை வந்து அந்த கடல்ல இருந்து எந்திரிச்சு ஹனுமன் கிட்ட
நீ போற வேகமா போற ராமன் சேவைக்கு போற எனக்கு தெரியுது. ஆனா நீ கொஞ்சம் என்னோட மலையில நின்னு ரெஸ்ட் எடுத்துட்டீன்னா நானும் ஏதோ ஒரு சேவை செஞ்ச மாதிரி ஆயிக்கும், எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் அதை பண்ணேன் அப்படிங்கும்போது ஹனுமன் வந்து இல்ல இல்ல, நான் வந்து ஒரு குறிக்கோள் நோக்கத்தோட போயிட்டு இருக்கேன், பகவான் சேவையில போயிட்டு இருக்கேன். அந்த விவசாய ஆத்மிக புத்தி அப்படின்னு வரும், ஏகேகே குருநந்தன. அந்த ஒரே ஒரு புத்தியில நம்ம செயல்படணுமா, அந்த பக்தி அப்படிங்கிற அந்த ஒரு புத்தியில இருக்கும்போது பல பிரச்சனைகள் பல சவால்கள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் நம்ம அதெல்லாமே பகவான் பார்த்துக்குவாரு. நம்ம என்ன பண்ணணும், நம்ம கடமை என்ன பண்ணுமோ அதை பண்ணுமே தவிர நம்ம உட்கார்ந்து புலம்புறது. அர்ஜுனன் வந்து பகவத்கீதை ஆரம்பத்துல புலம்பிக்கிட்டே தான் இருப்பா அப்படி ஒரு ஒரு அத்தியாயம் ஃபுல்லா. ஆனா 2வது அத்தியாயத்துல ஆரம்பத்திலேயே 7வது ஸ்லோகத்திலேயே அவர் புரிஞ்சுக்குவாரு, இது புலம்புறதுல ஒண்ணும் இல்ல, பகவான் கிட்டயே கேட்போம் அப்படின்னு அவர்கிட்ட சரணடைஞ்சு குரு சிஷ்யன் உறவு வந்ததுக்கு அப்புறம் தான் அர்ஜுனனுக்கும் தெளிவு கிடைக்கும். அதே மாதிரிதான் நம்மளும் ஆதாரபூர்வமான அதிகாரப்பூர்வமான ஒரு குரு கிட்ட, நம்ம குரு பரம்பரையில வர குரு கிட்ட நம்மளை சரணடைஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுக்கும் நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற குழப்பங்கள்ல இருந்து தெளிவு கிடைக்கும். இப்போ அனுமன் வந்து முடியாதுன்னு ரொம்ப இதா சொல்லாம, ஆவேசமாவோ இல்ல ஆக்ரோஷமாவோ இல்ல அந்த ஆணவத்துல சொல்லாம ரொம்ப அமைதியா பொறுமையா, இல்ல இந்த பாரு இந்த மாதிரி நான் போயிட்டு இருக்கேன், ஆனா நான் உன்னோட சேவையை நான் ரொம்ப மதிக்கிறேன்னு தொட்டு வணங்கிட்டு போவாரு. அந்த தொட்டுறாலே இப்ப பகவானும் அப்படிதான், ராமனும் அப்படிதானே. குகன் வந்து பழங்கள் எல்லாம் ஆஃபர் பண்ணும்போது, இங்க பாரு என்னால சாப்பிட முடியாது, நான் வந்து சத்தியம் எடுத்திருக்கேன், ஆனா என்னோட குதிரைகளுக்கு அதை போடு, இப்ப நீ கொடுத்ததை நான் ஏத்துக்கிட்டதான் நான் இப்ப தொட்டு இருக்கிறேன். அதை தொடும்போது நம்ம வந்து இப்ப நம்மளே விரதம் இருக்கும்போது யாராவது பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஆக்சுவலா வாங்கிக்கணும். பட் சம்டைம்ஸ் ரொம்பவே நம்மளோட விரதத்துல ரொம்ப டிட்டர்மினேஷனோட இருக்கும் அப்படின்னா, உறுதியா இருக்கும், இல்லை எதுவுமே சாப்பிட மாட்டோம் அப்படின்னா நம்ம அதை தொட்டு கும்பிட்டுக்குவோம். நான் தொட்டு கும்பிட்டதே நான் சாப்பிட்டதா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரிதான் அனுமனும் சொல்லிட்டு போறாரு. இப்போ இதேதான் பீஷ்மரோட கதையிலயும் பார்த்தா, அவருக்கு வந்து கல்யாணம் சத்தியவதி வந்து பின்னாடி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எல்லாம் முன்னாடி அவர் சத்தியம் எடுத்திருப்பாருதான். ஆனா பிரச்சனைகள் வர வர அந்த என்ன ஆகும்னா வேற ஆளே இருக்க மாட்டாங்க இல்லையா, அந்த சங்கதியே வராது. அதனால சத்தியவதி கெஞ்சி கேட்டுக்குவாரு பீஷ்மர் கிட்ட, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ ஆட்சியை நீயே எடுத்துக்கோ, இது வந்து சரியா படல, இந்த எப்படி போகுது இந்த சாந்தனுவோட கிங்டம் வந்து ராஜ்யம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில போகுது, அதனால நீ எடுத்துக்கோன்னு ஒரு இல்ல இல்ல நான் சத்தியம் எடுத்ததுதான், நான் போக மாட்டேன் இந்த வழியில இருந்து அப்படின்னு ரொம்ப உறுதியா இருப்பாரு. அனுமான் எப்படி உறுதியா இருக்காரு, அதே மாதிரி பீஷ்மர் அவரும் ஒரு பக்தன் தான், பகவான் பக்தர். அப்புறம் இன்னொரு கதை கதா உபநிஷத்துல வருது, நச்சிகேட்டா அப்படின்னு ஒரு பையன் இருப்பான். அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான், அந்த தன்னிலை அறியறத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்பான்னு. போய் யமதர்மராஜா கிட்ட போய் கேளுன்னு அவரு அனுப்பிச்சோன்னையும் அது ஒரு இதா சொல்லியிருப்பாரு, அது எந்த இதுல சொல்லியிருப்பாருன்னு தெரியல, எந்த கான்டெக்ட்ல அவரு சொல்லவும் இவரும் யமதர்மராஜாவோட இடத்துக்கு போய் 3 நாள் காத்திருப்பாரு. எங்கெங்கயோ போயிட்டு கடைசியில வரும்போது இந்த பையனோட அந்த அந்த வைராகியத்தை பார்த்துட்டு கேட்பாரு, என்ன வேணும் அப்படின்னோடனையும், எனக்கு இந்த மாதிரி நாலேஜ், இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கணும், தன்னிலை அறியற ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோடனையும், நீ சின்ன பையனா இருக்கியே, துருவனும் அப்படித்தானே சின்ன பையனா இருப்பாரு. நாரத முனி வந்து சொல்லும்போது, நீ சின்ன பையனா இருக்க போய் விளையாட போன, இல்ல இல்ல எனக்கு உதவி செய்யறதுன்னா சொல்லுங்க, நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும், எப்படி பகவான் அடையணும்னு. இல்ல இந்த மாதிரி விளையாட போனெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்க பாட்டுக்கு நீங்க கிளம்புங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போய்க்கிறேன் அப்படிம்பாரு துருவன். அப்ப நாரத முனி புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு ஒரு வைராகியத்தோட இருக்கான், சின்னவனா இருந்தாலும் 5 வயசு பையன் ஆனா எவ்வளவு வைராகியத்தோட இருக்கான்ட்டு அப்புறம் தான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அதை சொல்லு அப்படின்ட்டுருவார். அப்புறம் துருவன் 6 மாசத்துல பகவானை பாத்துற வாய்ப்பு கிடைச்சு அவர் மனசு மாறிடுவாரு, முழு பக்தனா மாறிடுவாரு. இப்ப இங்க நச்சிகேட்டா வந்து கேக்குறாரு யமன் கிட்ட, எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் வேணும் அப்படின்னோடனையும், இந்த தன்னிலை அறியறத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த ஞானம் எனக்கு தேவை, ஆத்மா ஞானம் தேவை அப்படின்னு கேட்கவும், ஏன்னா அதுதான் சாஸ்வதம், ஆத்ம ஞானம் தான் சாஸ்வதம். இந்த நம்மளோட சரீரம், இந்த தேகம் இதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது தானே, நம்மளை சுத்தி இருக்கிற பௌதிக விஷயங்கள் எல்லாமே வந்து அசாஸ்வதம். பகவத்கீதையில 8வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகா இருக்கு, ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகா, துக்காலயம் அசாஸ்வதம் அப்படிம்பாரு பகவான். என்னன்னா நம்ம இந்த இருக்கிற ஆலயம் வந்து பௌதிக உலகமே ஒரு ஆலயம். இப்போ வஸ்திராலயம்னு சொல்றோம் இல்லையா, புத்தக ஆலயம், அப்புறம் என்னது பாடசாலா ஆலயம், அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா. ஆலயம்னா அந்த இருக்கிற பிளேஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சமஸ்கிருதத்துல. இப்போ அந்த
இந்த துக்காலயம்னு சொல்றது வந்து இந்த பௌதிக உலகமே துக்கம் நிறைஞ்சு இருக்கிற ஆலயம்ங்கிறதுனால இது துக்காலயம். அது எப்படி இருக்குமா, துக்கம் மட்டும் நிறைஞ்சிருக்காது, அதுவும் டெம்பரவரியா தான் இருக்கும். சுக துக்க சீத்த உஷ்ண சுக துக்கதா, அது மாறி மாறி வந்து வந்துதான் போகும். எப்படி சம்மரும் வின்டரும் மாறி மாறி வருது, அந்த உஷ்ண காலமும் குளிர்காலமும் மாறி மாறி வர்ற மாதிரிதான் சுகமும் துக்கமும் மாறி மாறி வரும்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்லுவாருல்ல. அப்ப என்ன சொல்லுவாரு, திதிக்ஷஸ்வ பாரதா, பொறுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாரு. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து அத்தை பையன். ஆனாலும் அந்த ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டும் தான். ஆனாலும் அவர் ஏதாவது டிப்ஸ் கொடுத்தாரா, நீ என் பக்கத்துல வந்துரு நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா, நான் உனக்கு என்ன பிட்டு தரேன் எப்படி வாழ்க்கையை நடத்துறதுன்னு, சீட் சீட் தரேன்னு ஏதாவது சொன்னாரா, மேனுவல் தரேன்னாரா? பகவத்கீதை தான் மேனுவல். அதுதான் வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகிறதுக்கு நம்மளுக்கு மேனுவல் கொடுக்குறாங்களே எப்படி ரன் பண்ணணும்னு, அதே மாதிரிதான் வாழ்க்கையை ரன் பண்றதுக்கு கிடைச்சதுதான் பகவத்கீதை. பகவான் கிருஷ்ணர் எவ்வளவுதான் நியோன்யமா அர்ஜுனானுக்கு பழகுனாலும் எந்த ஒரு சைட்ல எதுவும் கொடுக்கல. இவரு டிப்ஸ் கொடுக்கறதோ, இது எப்படி சொல்றது, சூட்சமமான சின்ன ஷார்ட்கட் வழி எல்லாம் சொல்றதோ, குறுக்கு வழி எல்லாம் சொல்றதோ அப்படியெல்லாம் பண்ணல. எப்படி பண்ணணும், தர்மத்தை எப்படி காக்கணும், பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னு சிறப்பா சொன்னாரு இல்லையா? இப்போ நச்சிகேட்டாக்கு அந்த ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால கேக்குறான். ஆனா யம தர்மராஜா என்ன பண்றாரு, அவனை வந்து டெஸ்ட் பண்ணணும், அவனை வந்து சோதனை பண்ணுங்கிறதுக்காக, நான் உனக்கு 3 விஷயம் தரேன், 3 வரம் தரேன். இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு பதுவா, இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு பதுவா நான் 3 வரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு வந்து கணக்குல வராத அளவுக்கு, கணக்கிட முடியாத அளவுக்கு உனக்கு நான் சொத்து தரேன், ரொம்ப லாங் லைஃப், ஆயுள் காலம் அதிகமா தரேன், உலக சுகம் தரேன். ஆனா இந்த சத்தியத்தை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சத்திய ஞானம் இருக்குல்ல, ஆத்ம ஞான சத்தியம், அதை மட்டும் சொல்ல மாட்டேன். அதுக்கு பொதுவா நான் இதெல்லாம் தரேன் அப்படின்னு நச்சிகேட்டா ரொம்ப தெளிவா இருப்பா. சின்ன பையனா இருந்தாலும், நீங்க கொடுக்குறேன்னு சொன்ன இந்த வரம் எல்லாமே அசாஸ்வதமானது, ஆனா நான் கேட்கிற ஆத்ம ஞானம் தான் நிரந்தரமானது, சத்தியமானது, சாஸ்வதமானது. அதனால எனக்கு நீங்க அது கொடுத்தா போதும்னு. இப்ப இதெல்லாம் உதாரணமா எதுக்கு சொல்றேன்னா, பக்தர்கள் எப்பவுமே அவங்களோட கடமையில வந்து ரொம்ப எந்த ஒரு தொந்தரவுகள், அந்த வழி மாறுற அந்த விஷயங்கள் நம்மளுக்கு வழியில வந்தாலுமே அதுக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்காம அவங்க அந்த நேர்கோட்லயே போவாங்களாம். அதுதான் வந்து நம்ம இந்த மாதிரி பக்தர்கிட்ட இருந்து கத்துக்கிற பாடம். இப்ப ஹனுமனுக்கு அடுத்த தடங்கள் என்னன்னா, சுரசா அப்படிங்கிற அந்த நாகங்களோட அம்மா வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, தேவர்கள் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க, இப்ப நீ போய் டெஸ்ட் பண்ணு. அவரு போயிட்டு இருக்கிற வழியில இந்த அடுத்த தடங்கள் பாருங்களேன். அனுமன் எவ்வளவு பெரிய பக்தர், அவரு வந்து ராமர் பிரானுக்கு டைரக்டா சேவை செய்யறார். நம்மெல்லாம் வந்து அர்ச்ச விக்கிரகத்துக்கு சேவை பண்றோம், பகவான் வந்து குருவை அனுப்புறாருன்னா குரு சேவை பண்றோம், குருவோட மிஷன், அவரோட ஏன்னோ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரோ அதை தான் குரு ஃபாலோ பண்றாங்க. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணர் சொல்றதா அவரு சொல்றாரு. சோ இப்ப கடைசியில பார்த்தா கிருஷ்ணருக்கு விருப்பமானதுதான் நம்ம எல்லாருமே செய்யணும்னு நினைக்கிறோம். அதாவது பக்தி பண்றது ரொம்ப சிம்பிள் தான். பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம். நம்ம கிருஷ்ணர் கேட்கறதோ அதுதான், எனக்கு ஒரு தண்ணியோ ஒரு இலையோ, அதாவது துளசி இலையோ சின்ன பழமோ இலையோ ஏதோ ஒண்ணு கொடுங்க. பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம், இலை, பூவு, பழங்கள், தோயம்னா தண்ணி, இதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்து எனக்கு நீங்க ஒரு அன்போட கொடுத்தீங்கனாலே நான் அதை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்குவேன் அப்படிம்பாரு. நம்ம ரொம்ப லட்சக்கணக்கில் நம்ம கொடுக்க வேண்டாம், இருந்தா கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். இருந்தா கோயில் கட்டலாம், கோயில் கட்டுற பணியில நம்ம பகவானுக்காக சேவை பண்ணலாம். லக்ஷ்மிங்கிறது பணம் தானே, அது கொடுத்து நம்ம சேவை பண்ணலாம், அதுல தவறே கிடையாது. இருக்கிறவங்க பண்ணலாம், இல்லாதவங்க இருந்துட்டே இல்லாம இருக்கக்கூடாது, மனசு இல்லாம இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி இல்லது நம்ம பகவானுக்கு நம்ம திருப்பி செய்யறோம். அவருக்கு நம்மனால வாழ்க்கை பூராலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருப்பி செய்ய முடியாது அவரு நம்மளுக்கு காட்டுற கருணைய. ஆனால் நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒரு மூலியமா செய்யணும் இல்லையா, அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ இங்க ஹனுமான் படுற கஷ்டங்களை எல்லாம் பார்த்தா டைரக்டா ராமபிரானுக்கு செய்ய சேவையிலேயே இத்தனை தடங்கள்னா, நம்ம பாத்துங்களேன், நம்ம செய்யற சேவையும் டைரக்ட். ஆனா நம்ம நேர்ல பாக்குற அளவுக்கு நம்ம இன்னும் தகுதி வரல நமக்கு, பகவான நேர்ல பாக்குற அளவுக்கு. ஆனா நம்மள சில பேரு பகவான கனவுலையோ இல்ல சில பேர் நேர்லயோ ஏதோ ஒரு மூலியமா குரு மூலியமாவோ பாக்குறோம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இப்ப ஹனுமான் அளவுக்கு நம்ம இல்ல அப்படிங்கறத தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஹனுமானுக்கே இத்தனை தடங்கள், தேவி தேவர்கள் சுரசாவை அனுப்பிச்சு வைக்கிறாங்க, நீ என்னோட
வாய்க்குள்ள நுழைஞ்சிட்டு தான் இந்த பக்கம் இருந்து போகணும், ஏன்னா எனக்கு அந்த வரம் கிடைச்சிருக்கு, யாரா இருந்தாலும் என் வாய்க்குள்ள நுழைஞ்சதுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இப்போ இங்க இருந்து கடக்க முடியும் இந்த இடத்த அப்படின்னோனையும் ஹனுமான் இந்த இடத்துல புத்தி யூஸ் பண்றாரு. நம்ம சக்தியை சில இடத்துல யூஸ் பண்ணணும், சில இடத்துல புத்தியை உபயோகப்படுத்தணும். நம்ம பக்தி, சக்தி, புத்தி இதெல்லாம் அந்தந்த இடத்துல, ஆனா எப்பவுமே பக்தியோட இருக்கிறது தான் நிரந்தரமான நம்மளுக்கு நல்ல செயல். பக்தியோட இருந்தோம்னாலே எந்த இடத்துல நம்ம சக்தி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல புத்தி யூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு பகவானே சொல்லிடுவாரு. ஏன்னா அவர்தான் உள்ள இருக்காரு. ஸ்மிருதி ஞானம் அப்போகணம் அப்படிங்கிறாரு பகவத்கீதையில. நான் தான் உனக்கு மறதி, ஞானம், ஞாபக சக்தி எல்லாமே கொடுக்கறது நான் தானே அப்படிங்கிறாரு. அதனால நம்ம பக்தியில இருந்துட்டோம்னா என்னென்ன எப்பப்ப வேணுமோ இந்த கிருஷ்ணர் நம்மளுக்கு யோகக்ஷேம வகாமியகம் அவர் கொடுத்துருவாரு. என்னென்ன வேணுமோ எப்பப்ப வேணுமோ அதை கொடுத்துருவாரு. நம்ம கிட்ட எதென்ன இருக்கணுமோ அதையும் அவர் பாதுகாப்பா வச்சுக்குவாரு. இப்போ ஹனுமன் இங்க சுரசா கிட்ட இருந்து புத்திசாலித்தனமா சின்னதாகி குட்டியாகி தப்பிச்சிடுறாங்க. உள்ள போய் வெளியில வந்து போயிடுறாங்க. அப்போ பகவானுக்கு அனுமானுக்கு வந்து வாழ்த்து சொல்றாங்க. யதாத்வம் ராகவஷ்யாத்தே கதஹ சீக்கிரம் மகா கபே ததா சுகேன கச்சாத்வம் விஜயி பவ புத்திரகா. மகனே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அனுமானுக்கு வாழ்த்து சொல்றாங்க இந்த அம்மா. ஏன்னா ராகவனுக்காக ரகு வம்சத்துல வர அந்த ராமபிரானுக்காக நீ செய்யற சேவைக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப இதே மாதிரிதான் பல உதாரணங்கள் பாக்குறோம். கிருஷ்ணரும் அர்ஜுனனுக்கு அந்த கவுன்சிலிங் ஆலோசனை கொடுத்துக்கிட்டே வருவார் புத்திசாலித்தனமா. குருக்ஷேத்திர போர் முடியற வரைக்கும் பீமனுக்காகட்டும், யுதிஷ்ணனுக்காகட்டும், அர்ஜுனனுக்காகட்டும் கிருஷ்ணர் கூட இருந்தே அந்த எப்படி புத்திசாலித்தனமா சில விஷயங்கள் பண்ணணும், ராஜதந்திரத்தோட பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வருவார் இல்லையா. நம்ம சக்தியை மட்டுமே வச்சு எல்லா டைம்லயும் உபயோகப்படுத்த முடியாது. இப்ப கணேஷனும் அப்படித்தானே, உலகத்தை சுத்தி வானா தாய் தந்தையை சுத்தி வருவாங்க. கார்த்திகேயன் என்ன பண்ணுவாரு, உலகத்தை நம்ம கௌதம ரிஷி பார்த்தோம் இல்லையா, அகல்யாவை எப்படி கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த கதையில பார்த்தோம் இல்லையா. யாரு வந்து உலகத்தை சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் அகல்யாவை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு இந்திரா உலகத்தை சுத்த போயிடுவாரு. ஆனா கௌதம முனி என்ன பண்ணுவாரு, நான் கௌமாதாவை காலையில சுத்தி வந்தேன் கண்ணுக்குட்டி போட்டுட்டு இருக்கும் போது. அப்போ பிரம்மா சொல்லுவாரு, அதுதான் உலகத்தை சுத்தி வந்த சமம். ஏன்னா கோமாதாங்கிறது பூமாதேவியும் தாய் தந்தை எல்லாம் ஒண்ணுதான், அதை சுத்தினாலே இதுக்கு சமம்னு பிரம்மா வந்து கௌதம முனிக்கும் அகல்யா கல்யாணம் பண்ணி வச்சிருவாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இதுல இருந்து பாடம் என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, சவால்கள் சோதனைகள் எப்பவுமே நம்மளை தடுக்கிறதுக்காக வரதில்லை, நம்மளை வந்து சோதிக்கிறதுக்காக. நம்ம எந்த அளவுக்கு நம்ம புத்திசாலித்தனமா அந்த பக்குவத்தோட பணிவோட கரெக்டா நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்றோம், எப்படி அதுல இருந்து வெளியில வர்றோம் அப்படிங்கிறது காட்டுது அப்படிங்கிறாங்க. ஆனா எகெயின் பக்தி இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஸ்பான்டேனியஸ் திங்கிங்னு சொல்லுவோம்ல, அந்த புத்தி வரும்ல, அந்த பிரயோஜன புத்தி, அது என்ன சொல்லுவாங்க, அந்த கரெக்டா டைமுக்கு அந்த புத்தி செயல்படும், இப்படி செயல்படணும் அப்படின்னு அந்த புத்தி நமக்கு கிடைக்கும். என்னங்க மாதாஜி? அதுதான், அது கரெக்ட். சமயோகித புத்தி. அந்த இது வர்றதுக்கு நம்மளுக்கு அந்த பக்குவம் அடையிறதுக்கு நம்மளுக்கு பக்தி. எப்படி பார்த்தாலும் நம்ம சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பணத்தளவுலையோ வயசளவுலையோ அனுபவ அளவுலையோ பக்தி அப்படிங்கிற ஒரு அந்த கருவினாலதான் நம்மளால இந்த இதுல இருந்து கடக்க முடியும், சம்சாரத்துல இருந்து இந்த பௌதிக கடல்ல இருந்து நம்மளால கடக்க முடியும். இப்போ அடுத்தது சிம்ஹிகா அப்படிங்கிற ராட்சசி வராங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பகவான் இல்ல ஹனுமானோட நிழலை புடிச்சிட்டு விடல. ஹனுமான் நிழலை புடிச்சோன்னே அவங்க சக்தி குறைய ஆரம்பிக்குது. அவங்களையும் அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த ஹனுமான் என்ன பண்றாருன்னா, அவரோட பாடிய வந்து குட்டி ஆக்கிட்டு, அவரோட உடலை வந்து சின்னதாக்கிட்டு அந்த அம்மா உடலுக்குள்ள போய் அந்த அம்மாவை அப்படியே கொன்னு வெளியில வந்துடுறாங்க. சோ இப்ப இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பொறாமை, பேராசை, இதெல்லாம் இந்த காரணத்துக்காகத்தான் நம்ம அந்த குணங்கள்ல இருக்குன்னு நான் சொல்ல வரல. பட் இந்த பௌதீக உலகத்துல இந்த குணங்கள் எல்லாம் இப்ப பகவத்கீதையில அர்ஜுனன் கேட்பாரு கிருஷ்ணர் கிட்ட, தெரிஞ்சே பாவம் பண்றோமே ஏன் கிருஷ்ணா, நமக்கு தெரியுது பாவம் பண்ணா நம்மளுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும், பிராயச்சித்தம் பண்ணாலாம் ஒர்க் அவுட் ஆகுது. கலியுகால நம்ம வந்து பாவம் பண்ணா அதுக்கு அனுபவிச்சே ஆகணும்.
பிராயச்சித்தம்ங்கிறது இருக்கிறது தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம பண்ண பாவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனாலதான் கலியுகத்திலேயே வந்து பிறக்கிறோம். எத்தனை பிராயச்சித்தம் பண்றது? அதுக்கு நல்ல பிராமணா, தகுதியுள்ள பிராமணாக்கள் இருக்கிறாங்களா? தகுதியுள்ள பொருட்கள் இருக்கா? பிராமண யக்யா பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்புறம் நம்ம எப்படி அதுல இருந்து வெளியில வர முடியும்? அப்போ கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் கேட்கும்போது, ஏன் இதெல்லாம் பண்றோம்? ஏன் நாங்க அஹ், தெரிஞ்சே பாவங்கள் பண்றோம் அப்படின்னா, கிருஷ்ணர் ஒரே வார்த்தை, லஸ்ட் ஒன்லி அர்ஜுனா, காமம் தான் அர்ஜுனா அப்படின்னு சொல்லுவாரு. காமம்ங்கிறது இந்த பேராசை, பொறாமை இதுவும் கலந்தது தான் இல்லையா? காமம்ங்கிறது அந்த ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட வர்றது மட்டும் காமம் கிடையாது. இதுவும் பேராசை, ஒரு தேவையில்லாத அதீத ஆசை ஒரு விஷயத்திலயோ, ஒரு இடத்துலயோ, ஒரு ஆள் மேலயோ, ஒரு பொருள் மேலயோ இருந்ததுன்னா அதுவும் காமம் தானே. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, காளியா வந்து யமுனா நதியவே விஷம் கலக்க வச்சிரும் அப்படி. ஏன்னா அவன் உடல் பூரா விஷம். இதுதான் நம்ம மனசுல விஷம் இருந்ததுன்னா, நம்ம இதுக்குதான் நல்ல சாது சங்க சாது சங்க சர்வ சித்தி ஹாயேங்கிறாங்க. லவ மாத்திர சாரு சாது சங்க அந்த ஸ்லோகம் இருக்குல்ல, அதுல வந்து இத்தினூண்டு ஒரு க்ஷணத்துக்கும் ஒரு 10,000 தடவை டிவைட் பண்ண வகுத்தோம்னா அது எவ்வளோண்டு க்ஷணம் வரும். இந்த க்ஷணத்திலேயே அது எத்தனோண்டு டைம் கிடைக்கும். அந்த டைம்ல ஒரு சாது கூட நம்ம சங்கம் வச்சுக்கிட்டா கூட நம்ம இந்த சர்வத்திலேயே இருக்கிற வேண்டிய தெரிய வேண்டிய ஞானம் எல்லாம், சர்வலோகத்திலேயே தெரிய வேண்டிய ஞானம் எல்லாம் நமக்கு தெரிய வந்துருமா. சர்வ சித்தி ஹாயே. அது மாதிரி நம்ம மனசோ இப்ப ஒருத்தங்களோட சங்கம் வச்சுக்கிறோம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம்னா அவங்களோட மனசு ஒரு சின்ன விஷம் இருந்தா கூட நமக்கு அது பரவிடும். இப்ப காளியா கிட்ட அந்த விஷம் யமுனா நதியில பரவி கிருஷ்ணனோட சகாக்கள், பசுக்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி இப்ப சிம்ஹிகா வந்து ஹனுமனை அழிக்கணும்னு நினைச்சா இல்லையா? அவளோட அந்த ஒரு விஷம் கலந்த புத்தியினால. ஆனா ஹனுமன் ஜெயிச்சுட்டாரு. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து காளியாவை வந்து காளிய நாகத்தை ஜெயிச்சிருவாரு. அதே மாதிரிதான் துரியோதனனோட பொறாமைனாலையும் அப்படிதான். எப்படி எப்ப பார்த்தாலும் பாண்டவர்களை எப்படி சொல்றது, அவங்கள தாக்கிட்டே இருக்கணும். ஒன்னா வஞ்சம் வச்சு தாக்குறது, போர் மூலியமா ஏதாவது ஒரு மூலியமா அவங்கள வந்து அழிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தான். ஆனா என்னாச்சு? அழிவு யாருக்கு வந்தது? துரியோதனனுக்கு தான் வந்தது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த போட்டி, பொறாமை, பேராசை இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி உதாரணங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுதான் நம்மளுக்கு பாடமே. இப்போ லங்காக்கு வந்தாச்சு ஹனுமன். அங்க லங்கினி இருக்காங்க இல்லையா? லங்காக்கு உண்டான பிரிசைடிங் டிடின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்தந்த ஊருக்கு அந்தந்த ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு எல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ இங்க லங்காக்கு லங்கினின்னு இருக்காங்க. அப்போ ஹனுமான் கிட்ட யாரு நீ? ஹனுமான் வேற மாதிரி தான் வர்றாங்க, ஆனாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க லங்கினி. அப்ப கண்டுபிடிச்ச உடனேயும் இவரு ஹனுமான் வந்து அவளை அட்டாக் பண்ணிடுறாரு. அவளை அட்டாக் பண்ணோடனையும் அப்பதான் லங்கினிக்கு தெரிய வருது. பிரம்மா ஒரு தடவை சொல்லியிருப்பாரு லங்கினி கிட்ட, உன்னை ஒரு வானரம் வந்து உன்னை தோற்கடிக்குது அப்படின்னா அப்ப தெரிஞ்சுக்கோ, அந்த டைம் தான் லங்காவோட அழிவு ஆரம்பிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னோடனையும் அப்ப லங்கினி வந்து புரிஞ்சுக்கிட்டு, சரி நானு உனக்கு விடுறேன், வழி விடுறேன், நீ போ உள்ள போ அப்படின்னு சொல்லிடுவா அப்படி. ஏன்னா லங்கினிக்கும் தெரியும் ராவணா என்ன நல்லாட்சியா பண்றான், ராமராஜ்யம் மாதிரியா பண்ணிட்டு இருக்கான், அவன் கொடுங்கோலாட்சி தானே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதாவது நம்ம துரியோதனனும் சரி, நம்ம துரியோதனன் இல்ல, பொதுவா துரியோதனும் சரி, ராவணனும் சரி, அவங்களோட மக்களை நல்லா பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தர்ம வழியில பாத்துக்கிறாங்களா, அதர்ம வழியில பாத்துக்கிறாங்களா, அதுதான் நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்ப தர்ம வழியில பாத்துட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப அதர்ம வழியில நல்லா பார்த்துட்டு என்ன பிரயோஜனம்? அவனும் நரகத்துக்கு தான் போவான், அவனை ஃபாலோ பண்றவங்களும் நரகத்துக்கு தான் போவாங்க இல்லையா? பிரபுபாத் சொல்லுவாரு, குருடன் வந்து இன்னொரு குருடனுக்கு வழி காமிச்சா 2 பேரும் டிச்சில தான் விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு நல்லவனை ஃபாலோ பண்ண கர்ணன் நல்லவன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் ஃபாலோ பண்ணது யாரு? துரியோதனனை. அப்ப என்னாச்சு முடிவு? துரியோதனனுக்கும் முடிவு ஹெல்லு தான், நரகம் தான்னா கர்ணனுக்கும் அதுதான் இல்லையா? தர்மம் தலை காக்கும் தான். ஆனா தானம் வேற, தர்மம் வேற இல்லையா? தானம் வந்து பண்ணிட்டு கர்ணனுக்கு அந்த பயட்டி, அதாவது புண்ணிய கர்மாக்கள் இருந்தாலும் அதர்ம வழியில போறதுனால அவனுக்கு உண்டான தண்டனை அவனுக்கு கிடைச்சுதான் ஆகும் இல்லையா? இப்ப ஹனுமான் உள்ள நுழைஞ்சிட்டாரு, லங்காக்குள்ள வந்தாச்சு. இப்ப அந்த பிளேஸ், அந்த
அந்த பெரிய அரண்மனை சுத்தியும் எப்படி இருக்குன்னு பாக்குறான். பயங்கரமா ப்ரொடெக்ஷன்ல இருக்கு. அது பாதுகாப்புன்னா அப்படி ஒரு பாதுகாப்புல இருக்கு. அந்த அந்த தீவுக்குள்ள யாருமே வர முடியாத மாதிரி அது ராவணன் கட்டியிருக்கான். அதுவும் அழகா அது ராவணன் கட்டல ஆக்சுவலா. நான் ராவணன் கட்டியிருக்கான்னு சொல்றேன். குபேரனோட பிளேஸ் அது. குபேரனோடது தான் ராவணன். ராவணன் பிரதர்ஸ் தானே, அவங்க 2 பேரும் சகோதரர்கள். அவங்ககிட்ட இருந்து பறிச்சிருப்பான் அந்த அந்த சேரியட்டையும் புஷ்பக விமானத்தையும் இந்த பேலஸ் அந்த லங்காவையும் பறிச்சிருப்பான். ஆனா அவன் எக்ஸ்ட்ரா சில ரெனோவேஷன் பண்ணியிருப்பான். எந்த மாதிரி காட்ஸ் எல்லாம் அந்த ப்ரொடெக்ஷன் பாதுகாக்கிறதுக்கு யார் யார் எங்கெங்க இருக்கணும், என்னென்ன மாதிரி சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் செட்டப் பண்ணியிருப்பான். அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சிருப்பான். ஆனா அந்த இடத்த பார்த்துட்டு ராவணன் எப்படி வச்சிருக்கான் இப்போ அப்படிங்கறத பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறான் ஹனுமான். அப்ப உள்ள வர்றான். இங்க வந்து தேடணுமே, எங்க சீதா எங்கன்னு தேடணுமே, அம்மா தாய் சீதா எங்கன்னு. அப்ப தேடும்போது ராவணன் கூட இருந்த சில பெண்கள், அப்புறம் அந்த பெண்கள் சில பேர சில அதர் ராட்சசா கூட இருந்திருப்பாங்கல்ல அவங்க, அதெல்லாம் கிராஸ் பண்ணி தானே வந்தாகணும். அப்போ சில பேர் பாடிக்கிட்டே நைட்டு பாடிக்கிட்டே அப்படியே தூங்கியிருப்பாங்க. வீணை வாசிச்சுட்டு அப்படியே வீணை மேலேயே கட்டி பிடிச்சு தூங்கியிருப்பாங்க சில பெண்கள். சில பெண்கள் அப்படியே அரகுர ஆடையோட தூங்கியிருப்பாங்க. அதை எல்லாம் பார்த்துட்டு வர்றாரு அனுமன். ஆனா மனசுல வந்து ஒரு ஒரு சங்கடம் வருது. அடுத்தவங்க மனைவியை நான் பாக்குறேனே, அடுத்த பெண்களை நான் பாக்குறேனே, என்னோட தாய் சீதையை பார்க்க வந்த இடத்துல இந்த மாதிரி பார்க்க வேண்டிய காட்சியா இருக்கே அப்படின்ட்டு அவர் தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக்கிறாரு. என்னோட நோக்கம் வந்து பெண்களை தவறான முறையில பாக்குறது கிடையாது. ஆனா நான் பார்க்கதான் வேணும், பெண்களை நான் பார்க்கணும், தேடணுமே. சீதை வந்து ஒரு பெண்கள் கிட்ட பெண்ணை தேடாம நான் ஆண்கள் கிட்டயா போய் தேட முடியும்? அது நாம பண்ண முடியாது. அதனால இங்க தேடி ஆகணும். ஆனா என்னோட நோக்கம் என்ன? தாய் சீதையை கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் இந்த வேலையை பண்றேன். அதனால தப்பில்லை அப்படின்னு அவர் தன்னைத்தானே அதை ஆசுவாசப்படுத்திக்குவாரு. நம்மளும் அப்படிதான். சில இப்ப பக்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம உடலை நம்ம பாதுகாத்துதான் ஆகணும். இப்ப நான் உடல் வந்து சரீரம் வந்து அசாஸ்வதம், அது வந்து எரிக்கப்பட வேண்டியது, புதைக்கப்பட வேண்டியது, அது வந்து ஒரு ஜந்து, என்ன ஜந்து இல்ல ஜடம் அப்படின்னு சொல்லிட்டு உயிரற்றது, இதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்காக நம்ம உடலை பாதுகாக்காம இருக்க முடியுமா? பகவான் பக்தி தான் நான் பண்ணுவேன், உடலை நான் வருத்திக்குவேன்னா இது வந்து ஒரு ஏத்தியிஸ்ட், ஒரு நாத்திகன் சொல்றது. இப்ப நாத்திகர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, ஹிரண்யகாசிப்பு எல்லாம் ராவணன் எல்லாம் தன்னோட உடலை வருத்திக்கிட்டு அவங்க தபஸ்யா பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா உடலை வருத்திக்கிட்டு தபஸ்யா பண்ணி உடல் வலிமை பெற்று உலகத்தை அழிக்கிறதுக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த பாடுபட்டு உடலை வளர்த்துக்கிறத விட, உடலை வருத்தி உடலை வளர்த்து உலகத்தை அழிக்கிறத விட, நம்ம பேசாம இருக்கிற உடலை அதை ஒட்ட வச்சு உயிரோட ஒட்ட வச்சு பாதுகாக்க முடியற அளவுக்கு பாதுகாத்து பகவான் பக்தி பண்ணிட்டு போலாம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். இப்போ இங்க இந்த அனுமன் இதையெல்லாம் பார்த்துட்டு வராரு, தேடுறாரு சீதைய. ஆனா கண்டுபிடிக்க முடியல, இன்னும் சீதை மாதா வரல. அப்புறம் யோசிக்கிறாரு, அடடா நம்ம சீதை மாதா ராமன் பத்தினியாச்சே, இங்க போய் ராவணன் இடத்துலயா இருப்பாங்க? கண்டிப்பா இங்க இருக்க மாட்டாங்க, வேற எங்க இருப்பாங்க? உயிரோட தான் இருப்பாங்களோ அப்படின்னு அவ்வளோ தோணுது ஹனுமனுக்கு. சீதை மாதா எங்க இருக்காங்களா, எங்க இருக்காங்க, உயிரோட இருக்காங்களா அப்படின்னு பதட்டத்தோட தான் தேடிட்டு இருக்காரு. இப்ப ராவணனுக்கு வந்து அழிவு காலம் நெருங்கிருச்சு. ஏன்னா லங்காக்கு ராம பக்தன் ஒருத்தர் வந்தாச்சு. ஹனுமன் ஆல்ரெடி வந்தாச்சு. சீதை தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அப்பவே அழிவு நெருங்கிருச்சு. இப்போ சீதை மாதாக்கு அடுத்தது ஹனுமன் வந்தாச்சு. ஒரு உண்மையான பக்தன் வந்தாச்சு, அடுத்த பக்தன். இப்போ அழிவு நெருங்கிருச்சுங்கிறத எப்படி சொல்றாங்க சுந்தரகாண்ட கமெண்ட்ரியில சொல்றாங்கன்னா, விநாச காலை விபரீத புத்திகி. அதாவது கெட்ட நேரத்துல தன்னோட புத்தி வந்து ஒழுங்கா வேலை செய்யாதான். இப்ப ராவணனுக்கு அதுதான் நடக்குது. இப்ப கம்சனுக்காகட்டும், துரியோதனுக்காகட்டும், திருதராஷ்டிரனுக்காகட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்புத்தி சொல்றவங்க கூட இருந்தாலுமே அவங்க நல்புத்தியை ஏத்துக்கல. அதாவது நல்ல ஆலோசனை ஏத்துக்கல. ஏன்னா அவங்களுக்கு கெட்ட நேரம் நெருங்கிருச்சுன்னு அர்த்தம் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். இப்ப ஹனுமான் வந்து சீதையை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா தேடி வர்றாங்க இல்லையா? அப்ப வந்து இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தாச்சு. எல்லா இடத்துலயும் தேடிட்டாரு ஹனுமன். சீதை மாதாவை காணோம். ஆனா ஒரு இடம் மட்டும், அசோகவனம் மட்டும் அங்க இருக்கு, அந்த பக்கம் சைடு. அங்க மட்டும் போகல. சரி அங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்க தேடி போறாரு. அங்கதான் சீதை மாதாவை கண்டுபிடிக்கிறாரு. ஆனா இன்னும் சீதை கிட்ட பக்கத்துல போகல. மேல இருந்தே பாக்குறாரு என்ன நடக்குதுன்னு.
ஏன்னா எல்லாரும் ரொம்ப அழகா அவங்கள டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் எல்லாம் தூங்குறப்ப கூட அழகா டெக்கரேட் பண்ணிட்டு தான் அவங்க தூங்கி இருக்காங்க. ஆனா இந்த ஒரு பெண்மணி மட்டும்தான், ஏன்னா சீதை மாதாவை ஹனுமான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ராமச்சந்திரா வந்து சில டிஸ்கிரிப்ஷன் சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு, இப்படிதான் சீதா இருப்பாங்கன்னு. ஆனா இவங்க ஹனுமான் வந்து பார்த்ததே கிடையாது இல்லையா? இப்போ ஒரு பெண்ணை பாக்குறாரு அந்த சோகவனத்துல. ஆனா அந்த அம்மா வந்து பழைய அந்த துணி வந்து ரொம்ப பழசாயி, தலையெல்லாம் முடியெல்லாம் களைஞ்சு ஒரே சோகத்துல எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு கவலைக்கிடமா முகத்துல ஒரே சோகத்தோட ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. அது பார்த்தா, ஆனா இவ்வளோ சோகத்துலயும் கூட அந்த அம்மா கிட்ட ஒரு தேஜஸ் இருக்கு. அப்ப யாரு அதுன்னா நம்ம என்னோட தாய் சீதாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் கண்டுபிடிச்சிடுறாரு. அதே மாதிரி ராமன் சொன்ன அந்த ஒரு சில டிஸ்கிரிப்ஷன்ஸும் அங்க இருக்கிறதுனால சீதா தான் அதுன்னு அந்த இடத்துக்கு வெயிட் பண்றாரு மரத்து மேல. அப்ப வந்து ராவணன் வந்து சீதை கிட்ட எச்சரிக்கிறாங்க, உனக்கு 12 மாசம் நான் கொடுத்தேன், 1 வருஷம் கொடுத்த இல்லையா, அது வந்து முடிய போகுது. நீ எனக்கு வந்து நீ பணியில அப்படின்னா உன்னை நான் குக் பண்ண சொல்லி நான் சாப்பிட்டுருவேன், சமைக்க சொல்லி உன்னை நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் மத்த ராட்சசி கிட்ட என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அவளை எனக்கு பணிய வைங்க, அடிப்பணிய வைங்க அப்படின்னு சொல்லி போயிருவாங்க. அப்ப அங்க திரிஜதா அப்படிங்கிற ஒரு ராட்சசி நல்லவ. அவளுக்கு வந்து அப்பதான் இப்போ ராமன் அனுமன் வந்துட்டான். அப்ப அவளுக்கு வந்த கனவை வந்து சீதா கிட்ட சொல்லி சீதா மாதாவை வந்து சமாதானப்படுத்துறா. ராமன் வந்து சீதைய வந்து காப்பாத்துவான், வந்து லங்காவும் ராவணாவும் அழிக்கப்படும். ஹனுமன் வந்து அந்த ஒரு தூதுவனா வருவான். அது வந்து அதுதான் லங்கையோட அழிவுக்கு காரணமா இருக்கும் ஹனுமன் வர்றது அப்படிங்கிறது கனவை வந்து அவ சொல்லுவா. இப்ப ஹனுமன் வந்தாச்சு, சீதையும் பார்த்தாச்சு. இப்போ இங்க என்னது சீதா மாதா கிட்ட போய் பேச போறாங்க. அப்போ சீதா மாதா கிட்ட போய் பேசுறப்போ அந்த நம்மளுக்கு அந்த கான்வர்சேஷன் தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹனுமனை பார்த்து நம்ப மாட்டாங்க. ஏன்னா ராவணனோட ஆட்கள் எல்லாருமே வந்து உருவத்தை மாத்தி வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அதனால சீதா குழம்பியே தான் இருப்பாங்க எப்பவுமே. யாரு உண்மையானவங்க யாரு பொய்யானவங்க அப்படிங்கிற அந்த சந்தேகத்துலதான் இருப்பாங்க. அப்போ ஹனுமனை வந்து சந்தேகப்பட்டாலுமே அதுக்கப்புறம் அந்த மோதிரம் எல்லாம் கொடுத்தோன்னையும் ராமரோட மெசேஜ் கொடுக்கவும் இவர் பாட்டெல்லாம் பாடுவார் அழகா புத்திசாலித்தனமா. அப்ப ஹனுமன் வந்து சீதை நம்பிடுவாங்க, ஆமா இவரு ராமனோட தூதுவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ராமன் என்ன செய்தி கொடுத்தான் அப்படின்னா, இது முக்கியமான ஸ்லோகத்துல, ந ஜீவாமி க்ஷணம் சீதே வினா துவாம் அசித்தே க்ஷணே வினா பத்மம் இவா அதித்யோ வினா தோயம் இவா சரத். இதுல பகவான் ராமர் வந்து சீதையை எப்படி தான் வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி நான் இந்த வருத்தத்துல இருக்கேன், பிரிஞ்சு இருக்க வருத்தத்துல இருக்கேங்கிற செய்தியை சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதே சமயத்துல ராமர் வந்து இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ காத்துக்கிட்டு இரு, நான் கண்டிப்பா வருவேன் சீதா, நான் ராவணனை வந்து அழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, எப்படி வந்து அந்த தாமரை வந்து அந்த சூரியனோட ஒளி இல்லாம தாமரை வாடுதோ, அந்த இலையுதிர் காலம் வந்து தண்ணி இல்லாம வாடுதோ, அந்த மாதிரி ஒவ்வொரு க்ஷணமும் சீதே நான் உன்னை நினைச்சு வாடுறேன், ஒவ்வொரு க்ஷணமும் என்னால வாழ முடியல, ஒரு க்ஷணம் கூட வாழ முடியல நீ இல்லாம அப்படிங்கிறாரு ராமர். அப்போ சீதா அதை கேட்டுட்டு அழுகுறாங்க. ஆப்வியஸ்லி அழுதுட்டு அவங்க பதிலுக்கு சொல்றாங்க, எனக்கு திலகம் வச்சு விட்டது ராமர். ஒரு திலகம் யாரு வைப்பா? பதிதான் வைப்பாங்க பத்தினிக்கு இல்லையா, ஹஸ்பண்ட் தான் வைப்பாங்க ஒய்ஃப்க்கு. அப்ப அதுக்கு எதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த முதல் திலகம் இடுறதுக்கு அர்த்தம், நான் தான் உன்னோட ப்ரொடெக்டர், நான் உன்னோட பாதுகாவலன், நான் உன்னை என்ன நிலைமையிலும் உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னை நான் பராமரிப்பேன், உன்னை நான் அன்பா பாத்துக்குவேன் அப்படிங்கிற அந்த ஒரு திலகம் வைக்கிறதுல இவ்வளவு அர்த்தமா அது சீதா தேவி சொல்றாங்க. அப்போ இன்னொரு அந்த ஸ்லோகம் என்ன சொல்றாங்கன்னா, சங்கேகம் ராகவோ திருஷ்வா மாம் கோபம் நாதி கச்சதி காருண்யாதிரா சம்பன்னோ நமாம் ஹந்தும் யுகேச்சதி. இப்ப சீதாமாக்கு ஒரு பயம், என்னதான் ராமர் மேல அன்பு நம்பிக்கை பக்தி எல்லாமே இருந்தாலும் ராமனுக்கு உண்டான பக்குவமான குணம் என்ன? அந்த கருணை இல்லையா? கருணை
கடல் தானே பகவான், காரணமற்ற கருணை கொடுக்கிறவர் தானே பகவான். அப்போ இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கிற சீதை மேல அந்த அந்த வருத்தத்தை பார்த்து இவர் என்ன பண்ணுவாரு? சந்தோஷப்படுவாரு இல்ல, வருத்தப்படுவாரு. அது கோவப்படுறதுக்கு பதுவா ரொம்ப அதிகமா வருத்தப்பட்டுட்டாருன்னா, ஒரு சத்திரியனுக்கு எது அழகு? கோபம். ஏன்னா கோபம் வந்தா தான் அந்த வில்லன்களை கொல்ல முடியும். அந்த சக்தி எப்படி, ஆவேசம் வந்தா தானே அந்த சக்தி வரும், அதிகமான சக்தி. இப்ப கோபம் வராம சிரிச்சுக்கிட்டே போய் ஒருத்தனை அடிக்கணும்னு அடிக்க முடியுமா? அது அடிக்கிறது இல்ல, கொல்றது. கொல்ல முடியுமா? அந்த கோபம் உள்ள இருந்து வந்தாதான். அப்போ அந்த பகைவனை, அதர்மிய பார்த்தா அந்த தர்மனுக்கு எப்படி இருக்கும்? கோபம் வரும். அப்ப கோபம் வந்தாதான் அவன் கொல்லுவான். அப்படிங்கிறத வந்து ராமனுக்கு வந்து சீதை வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க, அனுமன் கிட்ட அந்த செய்தி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கருணையோட உள்ளத்துல இருந்து எங்க என்னைய வந்து சீக்கிரமா காப்பாத்தாம விட்டுருவாங்களோ, சீக்கிரமானா எங்க அந்த டிலே ஆயிருமோ என்னை காப்பாத்துறதுல அப்படின்னு நான் பயந்துக்கிறேன், சீக்கிரமா வந்து ராவணன் அழிக்க சொல்லு அப்படிங்கறத தான் இப்படி மாத்தா சொல்றாங்க, சீதா மாதா. அப்ப இப்படி அனுமன் வந்து சீதா வந்து இவ்வளவு வருத்தத்துல இருக்காங்களே அப்படிங்கிற கோபம் அனுமனுக்கு. அதே சமயத்துல ராவணாவோட சக்தி என்ன, அவங்களோட ராவணாவோட படையோட சக்தி என்னன்னு ஹனுமன் வந்து இப்போ வந்து அசஸ் பண்ணணும். அப்பதான் தெரியும் எப்படி போய் ராமன் லக்ஷ்மணன் கிட்ட கிஷ்கிந்தா வானர படை கிட்ட சொன்னா தானே அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க. ராவணன் கிட்ட 10,000 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா இதை இவரே பாத்துக்கலாம் இல்லையா? ஆனா என்ன இருந்தாலும் ஒரு பகவானோட சேவகனோட கடமை என்னன்னா, பகவான் கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் ஒரு வேலையை பண்ணணும். தானே போய் அதிக பிரசங்கி மாதிரி பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுனாலதான் அனுமான் தானே எதையும் பண்ணல. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் ஏன் பண்ணாரு அப்படின்னா, அந்த அசஸ் பண்றதுக்காக, ராவணாவோட சக்தி என்ன, அவனோட சுத்தி இருக்கிறவங்களோட சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹனுமன் என்ன பண்ணுவாரு? அசோகவனத்தை எரிப்பாரு. எரிச்சதுக்கு அப்புறம் அவங்கள ஹனுமனை வந்து அந்த ராவணனோட கீழே வாழ செய்யற ராட்சசிகள்லாம் பயந்துட்டு பறந்து போய் அவங்க ராவணன் கிட்ட சொல்லுவாங்க, பாரு அவன் வந்து எல்லாத்தையும் அவன் அழிச்சிட்டு இருக்கான், மரங்கள், செடி, கொடி, பழங்கள், பூக்கள் எல்லாத்தையும் அவன் வந்து அழிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னையும் ஹனுமன் வந்து ஹனுமனை அழிக்கிறதுக்கு ராவணனோட மகன் அக்ஷாவை அனுப்பினோன்னையும் அக்ஷாவை கொன்றுவான் சிம்பிளா. இது ரொம்ப பெரிய விஷயமாலாம் இல்லை. அப்போ ஹனுமனுக்கு வந்து இந்த இதை கொன்னது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, கிருஷ்ணா எப்படி கம்சாவோட கோர்ட்ல எல்லாத்தையும் அழிப்பாரு, கம்சனை அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோபம் வரும் இல்லையா, அதே மாதிரி நரசிம்மர் எப்படி அந்த கோபத்துல வருவார் ஹிரண்யகசிபுவோட சபைக்கு, அந்த மாதிரி ஹனுமான் அதை அழிப்பாரா அசோகவனத்தை. இப்போ அக்ஷாவையும் அழிச்சாச்சு, அந்த இளவரசன் ஒருத்தனை, ராவணனோட மகனை அக்ஷாவையும் அழிச்சாச்சு. இப்போ இந்திரஜித் வந்து அனுப்புறாரு ராவணன். அப்போ இல்ல இந்திரஜித்தே நான் போறேன் அப்படின்ட்டு போவா. அப்படி அப்போ அவர் பேரு இந்திரஜித்தோட பேரு மேகனந்தா. அப்புறம் இந்திராவை வென்றதுனால அவனுக்கு இந்த பேரு வந்திருக்கும். அவனுக்கு ஸ்பெஷல் பவர் எல்லாம் இருக்கு. அந்த யக்யா பண்ணா, அவனுக்கு யக்யா பண்ணிட்டு இருந்தான்னா அவனை யாரும் கொல்ல முடியாது, அந்த மாதிரி சக்தி எல்லாம் அவன் வாங்கி வச்சிருப்பான். இப்போ அவன் என்ன பண்றான்னா, பிரம்மாஸ்திரத்தை வந்து ஏவி விடுறான் ஹனுமான் மேல. ஹனுமன்னால எதையுமே சாதிக்க முடியாம இல்ல, எதையுமே சாதிக்க முடியும் இல்லையா? இப்ப பிரம்மாஸ்திரத்தை வந்தா ஹனுமன் ஈஸியா அதை வென்றுப்பா. அப்படி ஆனா என்ன பண்றாருன்னா, சரி அந்த அந்த கயிறுனால கட்டப்பட விடுறாரு, சரி கட்டுட்டோம் அவங்க, நம்ம அப்பதான் ராவணனோட அரண்மனைக்குள்ள போய் அந்த சபையில போய் யார் யாரு இருக்காங்க, எப்படி இருக்காங்க, ராவணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு அங்க உள்ள போய் பார்க்கணும்ல. இப்ப வெளியில இருந்துதான் பார்த்திருக்காரு, உள்ள போய் பார்க்கணும்ல, அதுக்காக போறாரு உள்ளுக்குள்ள. இப்போ நம்ம வந்து பௌதிக உலகத்துல இருக்கோம். இப்போ நம்ம வந்து சரி நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன், ஒரு பெரிய மாளிகையில நான் இருந்து பாக்குறேன், அதுக்காக நான் பணம் சம்பாதிக்கிறேன்னா நம்ம வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருவோம். நம்ம வந்து நம்மளோட சக்திக்கு உள்ள நம்ம வாழ்ந்துட்டோம்னா சிம்பிளா, அதான் பிரபுபாத் அடிக்கடி சொல்லுவார், சிம்பிள் லிவிங் ஹையர் திங்கிங், நாட் சிம்பிளி லிவிங் ஹைலி திங்கிங். அதாவது ரொம்ப ஒரு பணிவோட நம்ம வாழ்க்கையை நடத்தணும். ஆனா நம்மளோட திங்கிங் எல்லாம், நம்மளோட இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அறிவுபூர்வமா சாஸ்திர பூர்வமா இருக்கணும் இல்லையா? சும்மா பாக்குறதுக்கு பகட்டா வாழ்ந்துட்டு ஆனா திங்க் பண்றதெல்லாம் ரொம்ப லோ கிளாஸா திங்க் பண்ணோம்னா அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லையா? அதுக்கு அதுதான் அர்த்தம். இப்ப நம்ம ஹனுமன் மாதிரி காப்பி பண்ண முடியாது, அவரோட பாதையில நம்ம ஃபாலோ தான் பண்ண முடியுமே தவிர நம்மளால அவரை இமிட்டேட் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது இல்லையா? எந்த ஒரு பெரிய பக்தர்களையும்
அவங்கள வேண்டிக்கிட்டு நம்மளும் அவங்கள மாதிரி பக்தி பண்ணணும்னு நினைக்கணுமே தவிர அவரை மாதிரியே நான் காப்பி பண்றேன், இமிட்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது. இப்போ அவரு வந்து உள்ள ராவணனோட இதுக்குள்ள போறாரு, நம்ம வந்து மாயாக்குள்ள போய் நான் ட்ரை பண்றேன்னு போனோம்னா, நானும் ஒரு தடவை பார்ட்டிக்கு போறேன், பப்புக்கு போறேன் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணா நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிருவோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு சக்தியோ இல்ல அந்த யுக்த வைராகியமோ நமக்கு கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இருந்ததுன்னா நம்ம அதுக்கு பகவான் சேவையில இருக்கும் பட்சத்துல ஹனுமான் அளவுக்கு சக்தி இருந்தா நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னா நம்ம பேசாம விலகிடணும். இப்ப நம்ம டிவி இருந்தா ஓகே, நம்ம இருந்தாலும் நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வைராகியத்துல இருக்க முடியுமா? முடியாது. ஒரு சில இடங்கள்ல சத்தம் வரும்போது அந்த பாடல்கள் கேட்கதான் தோணும். ஏன்னா நம்ம இன்னும் மன பக்குவம் அடையல. அதனால நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து மாயாக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறதா நமக்கு க்ஷேமம் இல்லையா? இப்ப இவரு வந்து அப்படி இல்ல. ஹனுமான் சக்தி வாய்ந்த பக்தன். அதனால உள்ள போறாரு. நம்ம தன்னைத்தானே என்னமோ அடங்கிக்கிட்ட மாதிரி, இந்திரஜித்து கிட்ட அடங்கிக்கிட்ட மாதிரி போறாரு. இந்த மயக்கத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் போறாரு. அப்போ இவனை கொன்னரலாம் அப்படின்னு சொல்லி சபையில சொல்றாங்க எல்லாம். ராவணனும் ஒத்துக்கிறான். ஆனா விபீஷன் ராமபக்தன் தானே. அதனால என்ன சொல்றாரு, தூதவத்யா ந கர்த்தவ்யா இது தர்மः சனாதனः ததேனம் பாதயத்வம் சம்பிரஹஸ்த ஹுதாசனே. அதாவது தூது வந்தவனை வதம் பண்ணக்கூடாது, தூதவத்யா வதம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது சனாதன தர்மம் கிடையாது. ததேனம் பாதயத்வம் அவனை தூக்கி போட்டுருங்க. சம்பிரஹஸ்தா ஹுதாசனே அவனை வந்து வேணா தீயில வச்சிருங்க. அவனை வந்து ஆனா தீயில வச்சிருங்கிறது என்ன அங்க அர்த்தமா சொல்றாங்கன்னா, அவனோட வாளை வந்து தீயில வச்சிருங்க, தீ பிடிக்க வச்சிருங்க. செட் ஃபயர் ஆன் ஹிஸ் டெயில். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அது ஒரு தண்டனையாவும் இருக்கும். ஏன்னா தூது வந்தவங்கள கொலை பண்ணக்கூடாது, அது தர்மம் கிடையாது. சனாதன தர்மம் கிடையாது, யுத்த தர்மம் கிடையாது. அதனால சத்திரிய தர்மம் கிடையாது. அதனால அவனை போக வச்சிருங்க. பட் இந்த வந்து பனிஷ்மெண்டா பண்ணுங்கன்னு விபீஷனுக்கு என்னன்னா, ராமபக்தனான ஹனுமனை எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஆனா இந்த மாதிரி சொன்னா ஏதோ ஒரு சின்ன இங்கதான் அந்த விபீஷனோட அறிவுபூர்வமான ஆற்றலை நம்ம பாக்குறோம் இல்லையா? எப்பவுமே பக்தர்கள் அப்படிதான் இருப்பாங்க. பகவான் பக்தர்கள் எப்பவுமே அறிவாளியா தான் இருப்பாங்க. அறிவாளியா இருக்கிறதுனாலதான் நம்ம பக்தியை வந்து பண்றோம். இல்ல பக்தனா இருக்கிறதுனால தான் அறிவாளியா இருக்கும். சரி, அடுத்தது இப்போ அதே மாதிரிதான் கிருஷ்ணர் வந்து துரியோதன கோர்ட்டுக்கு போவார் இல்லையா? அங்கேயும் இப்படிதான் அவர் அறிவுரை சொல்லுவாரு. ஆனா ராவணன் கேட்க மாட்டான். பட் இந்த இடத்துல ராவணன் வந்து விபீஷணனோட அறிவுரையை கேட்டு அந்த வாள்ல வந்து ஃபயர் வச்சு விட்டுருவாங்க, தீய. ஆனா ஹனுமன் என்ன பண்ணுவாரு, எல்லாம் லங்கா ஃபுல்லா தீய பரப்பி விட்டுருவாரு. அப்புறம் தான் பயம் வரும், ஐயோ சீதா மாதா இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது தீ பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சீதா மாதாவை மறுபடியும் போய் பார்க்க போனோடனையும் சீதா மாதா நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே சந்தோஷமாயி சரி சீதா மாதா மறுபடியும் மெசேஜ் கொடுப்பாங்க, நான் வெயிட் பண்றேன் ராமன் வந்து காப்பாத்துட்டுன்னு. அதே மாதிரி ஹனுமனும் மெசேஜ் திருப்பி கொடுப்பா. அப்படி ராமன் கண்டிப்பா வந்து ராவணனை கொண்டு உங்களை மீட்பாங்க, தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்போ சீதாக்கு ரொம்ப சந்தோஷம், ஹனுமானுக்கும் சந்தோஷம். இப்ப ஹனுமான் சந்தோஷத்தோடவே திருப்பி எங்க இருந்து கிளம்பினாரு, மகேந்திர மலையில இருந்து கிளம்பினாரு. திருப்பி அங்க போய் அங்கதா தானே லீடர், அவர்கிட்ட நடந்தது எல்லாம் சொல்றாங்க. அங்கதாவும் ரொம்ப ஆர்வமா, வானர கூட்டம் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க, என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு, சீதாமா பாத்தியா, உயிரோட இருக்காங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு. சோ இப்ப எல்லாம் நடந்ததெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சரி வாங்க நம்ம எல்லாம் கிஷ்கிந்தா போய் ராமன் லக்ஷ்மணன் கிட்ட நடந்தது சொல்லுவோம். அப்ப படையை திரட்டிட்டு நம்ம வந்து ராவணனை கொண்டு சீதையை மீட்போம் அப்படின்னு சொன்னோன்னையும் சரி அப்படின்ட்டு போற வழியில இந்த சந்தோஷமான விஷயமாச்சே. இவ்வளவு நாள் இவங்க சாப்பிடாம கொள்ளாம ரொம்ப வருத்தத்துல தானே இருந்தாங்க. இப்போ சந்தோஷமான விஷயம் கிடைச்சிருச்சு. அதனால போற வழியில மதுவனம் இருக்குல்ல, அந்த தேன் இருக்கும்ல, அதுதான் மதுவனம். தேன் இருக்கிற இடம். அங்க போய் ஒரே தேனை குடிச்சிட்டு அவங்க எல்லாம் மயக்கத்துல ஆயிடுறாங்க. அப்படியே ரொம்ப அதிகமா நம்ம ஸ்வீட் சாப்பிட்டோம்னா அந்த வருணி குடுப்பாங்க பலராம் பூர்ணிமாக்கு. வருணி நம்ம அதிகமா குடிச்சா நமக்கே ஏதோ இன்டாக்சிகேட் ஆன மாதிரி இருக்கும், நம்மளே ஒரு போதையில போன மாதிரி இருக்கும். அதிகமா கீர் ஸ்வீட், ரொம்ப இனிப்பான கீரெல்லாம் சாப்பிட குடிக்க 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 வயிறு நிரம்பும், அப்படியே மிதக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரிதான் இங்க அனுமனும் அந்த கூட இருந்த வானரங்களும் அனுபவிப்பாங்க. அப்போ அங்க இருந்த ததிமுகா அப்படிங்கிற ஒரு வானரம் போய் சுக்ரீவா கிட்ட, பாரு அந்த ஹனுமான் கூட்டம் எல்லாம் வந்துருச்சு, ஆனா ஒரே இந்த மதுவனத்தை ஒரே நாசம் பண்றாங்க, தேன் இருக்கிற தேன் எல்லாம் கலெக்ட் பண்ண வச்ச தேன் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சுக்ரீவன் வந்து ஓ இது பெரிய நற்செய்தி நீ கொண்டு வந்திருக்க, ஹனுமன் திருப்பி வந்திருக்காங்க. ஏன்னா வந்ததுல டிலே இருக்கு, டிலேனாலே அந்த
எப்படி சொல்றது, 30 நாள்ல அவங்க வர கிடையாது, 30 நாளுக்கு மேல ஆயிருச்சு. அதுவே சொல்லுது சீதாவை அவங்க தேடிட்டே இருந்திருக்காங்கன்னு. இப்ப அவங்க திரும்பி வந்தது நல்ல செய்தி. திரும்பி வந்தவங்க வருத்தத்தோட இருந்தா அவங்க எங்கிட்ட பயத்தோட நேரா வந்திருப்பாங்க. ஆனா அவங்க மதுவனத்துல போய் தேனை குடிச்சு ஜாலியா ஆடுறாங்கன்னா கண்டிப்பா அவங்க சீதாவை கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு அந்த சுக்ரீவன் அந்த நம்பிக்கைய ஹனுமன் மேல வச்சதை வந்து ததிமுகா கிட்ட சொல்லி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்களை எல்லாம் வர சொல்லு அப்படி கிஷ்கிந்தாக்கு வர சொல்லணும்னு போய் மெசேஜ் கொடுத்துறான். உடனே ஹனுமன் வந்து லார்டு ராமாவையும் லக்ஷ்மணாவையும் பார்க்க வந்து நடந்ததெல்லாம் சொன்னோன்னே ராமனுக்கு ஒரே சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் வருது. ஹனுமன் மேல இன்னும் அதிகமான ஒரு ஆழ்ந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த கிராட்டிடியூட், கிராட்டிடியூடுக்கு என்ன சொல்லுவோம், நன்றியுணர்வு, அதிகமான நன்றியுணர்வு வருது. பகவானுக்கு எப்பவுமே அப்படிதான். நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணாலே நம்ம என்னமோ பெரிய விஷயம் பண்ண மாதிரி அதுக்கு நன்றி கடன் பட்டதா அவர் நினைச்சுக்கிட்டு, அந்த நம்ம ஒரு விஷயம் பண்ணதுக்கு நம்மளுக்கு பலாயிரம் விஷயம் நன்றியோட நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். அந்த மாதிரி இப்போ ஹனுமன் வந்து சொன்ன வேலை என்ன, சீதா எங்க இருக்காங்க கண்டுபிடிக்கணும். ஆனா சீதா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் பண்ணாம, ராவணனோட ஆட்சி எப்படி இருக்கு, அவனோட பேலஸ் அந்த அரண்மனையில அவனோட சக்தி என்ன, கூட இருக்கிற எத்தனை கோடிக்கணக்கான ராட்சசா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க, அவங்களோட சக்தி என்ன, இதை எல்லாத்தையும் சேர்த்தி ஹனுமன் அசஸ் பண்ணிட்டு வந்ததுனால ராமன் இதெல்லாம் சொல்லி பாராட்டுறாரு. அப்போ சரி, அதே மாதிரி லக்ஷ்மணனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆஹா, நீ எவ்வளவு பெரிய நல்ல சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்க, எங்களோட உயிரே இப்பதான் திரும்பி வந்திருக்கு அப்படின்னு 2 பேரும் ராமன் லக்ஷ்மணன் சந்தோஷப்படுறாங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன அடுத்தது என்ன அப்படிங்கிறது தான். அடுத்தது என்னன்னா ராவணனை போய் கொல்லணும், சீதைய மாதாவை கூட்டிட்டு வரணும். அதுதான் இப்ப சுந்தரகாண்டத்துல நம்ம பல விஷயங்களை பார்த்துட்டோம் இல்லையா. இது மாதிரிதான் வாழ்க்கையில ஹனுமன் வந்து எப்படி இப்போ மைனாக்கா தடுக்கிறது இல்ல, ஆனா ஒரு டெம்டேஷன், அந்த ஒரு சுகத்தை காமிக்கிறது இல்லையா மைனாக்கா, இனியே உடனே எல்லா வேலையும் இப்பவே செய்யணுமா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட். அது மாதிரிதான் நம்மளும் மனசு என்ன சொல்லுமா, இந்த மைனாக்கா சுரசா சிம்ஹிகா மாதிரி எல்லாம் நம்ம வாழ்க்கையில யாரும் வர வேண்டாம், நம்ம மனசே போதும். நம்ம மைண்டே என்ன பண்ணும், அட ரொம்ப நேரம் நீ சாஸ்திரம் படிச்சுட்ட, பகவத்கீதை படிச்சுட்ட, பகவதம் கேட்டுட்ட, கொஞ்ச நேரம் தூங்கு, மாசத்துல ஒரு நாள் கேட்டா பத்தாதா, வாரம் பூரா டெய்லியும் தினசரி பண்ணணுமா பக்தி, எப்பாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். நம்ம எல்லாம் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் பண்ணலாம்னு தோணும். அதுக்குதான் நல்ல சாது சங்கம் இருக்கும்போது அவங்க பண்ற பக்தியை பார்த்துட்டு நம்மளுக்கு பொறாம வரக்கூடாது, அவங்கள பார்த்துட்டு நம்மளுக்கும் ஆசை வரணும். பக்தியில வந்து பேராசை இருக்கலாம், பகவான் கிருஷ்ணருக்கு நம்மளும் அதிகமா பக்தி பண்ணணுங்கிற பேராசை இருக்கலாம், ஆனா பொறாம எங்கேயுமே இருக்கக்கூடாதுதான் இல்லையா. சோ இதெல்லாம் நம்ம பாக்குறோம். மைனாக்கா சுரசா சிம்ஹிகா எல்லாம் எப்படி கடந்து ஹனுமான் வந்து அந்த யுக்த வைராகியத்தோட ராவணன் இடத்துக்கு போய் லங்கையில மாதா சீதாவை கண்டுபிடிச்சு திருப்பியும் ராமன் கிட்ட வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க இல்லையா. அதுதான் அந்த ஹனுமனோட அந்த வீர தீர செயல் இருந்து நம்மளும் பக்தி எப்படி தடங்கள் வந்தாலும் நம்ம அதை நோக்கி, நம்ம பக்தி பகவானை நோக்கி, பகவான் பிரேமையை நோக்கி நம்ம போகணும் குருவோட வழியில அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து பாடம் தெரிஞ்சுக்கிறோம். இதோட சுந்தரகாண்டம் முடியுது. நம்ம அடுத்தது வந்து யுத்த காண்டம் பார்க்கலாம். ஓகேங்களா. நன்றி, வணக்கம். வஞ்சா கல்பத்ரூபிஷ்ய கிருபா சிந்துபிய வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா?